பையடா என்னடா கண்ணாடி கொண்டு குண்டாடா அதே அம்மாளாய் மூக்குல வச்சிருந்தா ஏண்டா கம்மியாடுறீனா அப்படியே ஒரே ஆட்டி எப்படி இருக்கு யா இந்த பொண்ணு வந்து ஓடே வாய்த்து பூச்சி சூத்து சூரி நித்தா நமக்கு நித்தா ஏய் அந்த அம்மா காலையில வா பூசுடா என்ன கொலமண்ணு வச்சா சிமெண்ட் வச்சா ஐயா ஓ காலையில இங்க வாங்க அப்புறம் காலையில பச்சை காய்ச்சி வாங்கிக்கலாம் காலையில எங்களுக்கு காலையில ஆளுக்கு ஒரு மாடு மாட்டு குவார்டர் வாங்கி கொடுங்க யாடா குவார்டர்ல பல விதமான குவார்டர் தானே மாடு மாடு குவார்டர் ஐயா ஓ குவார்டர் மாட்டிட்டு தான் மாட்டிட்டு அது குடிக்கிற ஒன்னாட்ட மாடு கட்ட போகணும் ஓ ஏடாடா போம்போது நல்லா போவா வெள்ள சட்டை நல்லா வேட்டி சட்டை கட்டி போவா ஓ வெள்ள சட்டை ஆமா வரும்போது குடிச்சிட்டு எந்த இடத்துல சனங்க தண்ணி பிடிக்கிற தண்ணி பைப்புல அந்த இடத்துல அப்படியே கோவணத்தை அவுத்து கையில பிடிச்சினே யாரா இருந்து ஆட்டுருவா அப்படின்னுவா அது பேர் தான் மாடு கட்ட போட்டுருவோம் தாலியா இருக்கு அது கட்ட போட்டு தள்ளுறான் ஏடா சிவா இல்லடா புதன்கிழமை யாருக்கடா நாயே ஏடா சிவான்னு அப்படியே கூட்ட ஏன் சிவா அந்த குண்டா ஏது தெரியுமா முடியாதவங்க அந்த பாட்டி மூத்திர கூட போக முடியாதுன்னு குடிச்சு கொண்டாந்து ரோட்ல ஊத்துற குண்டா அது மூத்திர குண்டா ஓ பாத்ரூம் போறதுக்கு டைம் ஆயிடும் ஆமா வயசான காலம் நான் வந்ததும் பார்த்தா அது மூத்திரம் முடிச்சு அந்த குண்டா நான் மூஞ்சி வச்சேன் ஐயோ எனக்கு என்ன தெரியும் ஆனா இதுல ஒரு பவர் உண்டு நாளைக்கு அவன் மூஞ்சி சிவப்பாயிடும் ஓஹோ சூப்பரா ஆனா வாசனையா இருந்தது அப்பா பரவாயில்ல வாசனையா இருந்தா பரவாயில்ல ஏன் அப்ப மூத்திரத்தை அவன் மோது பார்த்தானே சிவப்பா மாறிடுவான் கடல் பாடு எஃபெக்ட் என்னடா பூச்சியா கிளம்புறா ஏவாமா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கியா சௌகரியமா இருக்கியா சௌகரியமா இருப்ப சாப்பிட்டியா சாப்பிட்டுருப்ப தூங்கிருப்ப காசு வாங்கினியா காசு வாங்கிருப்ப பஸ்ல ஏறிருப்ப ஆனா மல்லற மாட்டேன் இதாடா நெல்லா இருப்ப சாப்பிட்டேன் தூங்குனா காசு வாங்கிருப்ப பஸ்ல வந்திருப்ப ஆனா மல்லியார மாட்டேனா ஐயா ஓ அந்த அம்மா மேல தவறு கிடையாது வச்சு குடும்பம் பண்றான் பாரு அவன் அடிக்கணும் ஓ அந்த கோயில் மசறான் பரவாயில்ல வர ஆச்சரியப்படாத ஐயோ பாருங்கடி அம்மா என்ன பாரு கண்கொள்ளா காய்ச்சடி அம்மா ஆயிரம் கண்ணு வேணடி அம்மா ஆம்பளைக்கு மூக்குங்கிற மீசியா தெரிஞ்சடி மூக்குங்கிறதா இருக்கு மீசா அது என்ன சொந்த மீசா அது கறி மீசா வச்சு இது கறி மீச அவன் வச்சுக்கிட்டு அவன் அம்மாச்சி சொந்த மீசைய பத்தி கலப்பணிங்க கோவம் எனக்கு அதிகமா வந்துடும் ஏண்டா ஏன் உன் மீச இந்த கறி மீச தானே என்ன மீச வச்சிருக்கான் ஏன் சொந்த மீச அவன் சொந்த மீச வச்சிருக்கான் ஆமா அவன் சொந்த மீச மூழ்கி கிளப்பி சொல்ல பாப்போம் ஏன் கிளப்பி சொல்ல பாப்பான் ஏண்டா கிளப்பி சொல்ல நான் சொந்த மீச கலப்பணும் சொன்னா ஷாப் கட்டி போனாதான் அப்புறம் சொல்றா என் மீச சொல்ற பத்தி கேக்குறான் எப்படி அவன் மீச இப்ப கலப்புனா என் மீச நான் கிளப்பி காட்டுறேன் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் நீ எப்படி கலப்பு போ மீச அப்ப என்னால முடியாது விட்டுரு எடுத்த விளக்க மாத்தா தொருத்தி அடிப்ப திருவதிக்கு தாண்ட வரைக்கும் ஓ திருவதிக்கு தாண்ட வரைக்கும் அடிப்ப வேற பாம்பு தூக்கி அதான் திருவதியை தாண்ட வரைக்கும் அடிப்பா தாண்ட அடிப்ப திருவதியை தாண்டி வேணியா நடத்துல போக மாட்டேன் தாண்டிடுவ திருவதியா அம்மா பேரு ஊரே நீ தாண்டுவியா அந்த ஊரை பயிற்சி காட்டுற நீ ரொம்ப எப்படிமா குடும்பம் பண்றா ஏண்டா அவன் முறுக்குறான் கொண்டவன் ஒழுங்கா இருந்தா குப்பை ஏறி சண்டை போடலாம் ஆம்படி அடக்கமா இருந்தா பொண்ணு அது கதவை இருப்பா ஆம்படி அடக்கண்டா அடக்கம் அப்படியே மட்டும் ஒரு அடக்கண்டா கண்ணடக்கம் யாராவது போன போது நிறைய ஆட்டியா நல்லா புடிச்சு ஆட்டுறோம் என்னத புடிச்சு ஆட்டுறது ஒரு பொமினேட்டு கையில உதவாங்கிட்டு என்ன உயிரா இருக்கா இந்த மாதிரி உதவ வாங்கணும்டா உதவ வாங்கினதா சூடு தண்ணியும் 6 மாதத்துக்கு என்ன தெரியும் நல்லா ஆடுவியா கை கால வச்சு கை கால வச்சு எல்லாம் ஆடுவியா ஐயோ கடிகாரா நான் மணி கூண்டே
என்னடா நக்கல் நீ பண்ற? கெடிகாரன்றா. ஏய் கெட்டிக்காரே, ஏய், இந்த ஊர்ல என்ன பண்ணி விட போற? என்ன பண்ணி விட போறே? உக்காருல பொதுவா உக்காரட்ட விடு, கடா பண்ணி பொட்ட பண்ணி என்ன இந்த ஊர்ல பண்ண போறேன்னு கேக்குறேன். என்ன பண்ணி கடா பண்ணியா விட போறீங்களே? என்ன பண்ணி விட போறியோன்னா என்ன பண்ண போறீங்கன்னு பண்ண உன்னை ஆட வச்சு பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஐயோ நீ பாடு. நான் பாடியில பாடி சுத்த போட்டு சரி பாடுங்க. பாடல் நீ பாடையில நான் பாடையெல்லாம் போக மாட்டேன். நீ பாடையில நான் ஆடணும். ஓ நான் பாடல், நீ பாடக்குள்ள நீ நான் ஆடல், ஆ. அவன் அடியல். தம்பி ஓ கிளியானகா ஓ கிளியானகா என் மூஞ்சியோட உன் மூஞ்சி எழுதிருக்கான் பாடுறான் ஆண்டவன். வாயை ஒத்த அட ஒத்த சுலாக்க ஓ ஒத்த சுலாக்க ஒத்த சுலாக்கா ரெட்ட சுலாக்கா ஒரு சுளுக்கு என்ன சுளுக்கு தான்டா. வாயை திறந்து ஆ ஒரு இசையோடு ஒரு பாடு. ஓ இசையோடு. இசைக்கு ஈசனே உருகினார். அப்ப அவர் அங்க உருவினாரு, நான் இங்க உருவணுங்கிறா. ஆம். பரவாயில்ல, உட்காந்துரா. ஆஹா. ஒன்னுதான் ஏற்பாடுங்கிறாங்க. பாடுவாயா? அடி நாகூர் மச்சான் ஆ
யாரங்க அரசாங்கத்தில் மிச்சம் மிச்சர் இல்ல லட்டு ஜிலேபி ஏனி அரசாங்கத்துல எனக்கு முன்னே வேலைக்கார செய்யக்கூடிய 1000 தாதி பெண்கள் வேலைக்கார நாய் இல்ல வாமா வாமா என்று வரவழைக்க கூட எவருமே ஆமாமா எங்க போயிருக்காரோ நாடு மாறியோ பண்டூட்டி பஸ் ஸ்டாண்ட்ல திடீராலோ எங்க ரயில்வே கட்டு பக்கம் போய் நிக்கிறாள்ல என்ன தெரியலையே ஆமா ரயில்வே கேட்ல போய் பலூனுக்கு போயிருக்காங்கப்பா அடே கனகா கனகா கஞ்சி காசுறா அப்பதான் ஆம்பளை டூம் காயலாம் கேரங்க கீனதாக தேடி போய் சொல்றா மீனா என்னக்காவா ஆமாடா நீங்க வரப்பறதுன்னு சொல்லணுமா மீனா மீனாலாம் பண்ணடி போட்டாங்க ரோஜா ரோஜா எல்லாம் தொங்கி போச்சு புஷ்பு புஷ்பெல்லாம் இப்போ நான் படம் நடிக்க விட்டு நானும் நடிக்க போட்டாங்க அரசலுக்கு வந்துக்குது ஆக்சுவலி சிம்புரா சிம்பரன் எல்லாம் போட கிளைய பிடிச்சின்னு தொங்குறான் லைபாய் சோப்பு லைப்பா இது சோப்புன்னு பேர் வைக்கிறேன் மாடு கட்ட மாடு ஏண்டி நல்ல விடாதால கட்டு விடாதால கட்ட இடத்துல போட்டு ஒரே கழிப்பிடுவோம் ஏன் சோப்புடா அப்புறம் மேல போடுறோம் சோப்பு ஓ கட்டுறீங்க எங்க ஒரு இடத்துல போடலாம் 2 இடத்துல போடலாம் பூரா அந்த இடத்துல போட்டு குழப்பினா என்ன வார்த்தை எந்த வார்த்தைல அதுல சொல்லுவாங்களா பேர் சொல்லாத நாடு பேசுற சொல்றேன் என்ன அக்கா என்ன கட்டி போன கூட எவனும் சீண்டல அப்படியா இன்னும் சீண்டலா ஓ எடுத்து போயா அடே தர்பசே டவுன் பாஜினு பேர் வைக்காதம்மா டவுன் பாஜினு பேர் வைக்காத ஏண்டி டவுன் பாஜினு பேர் வச்சா பஸ்ஸால வந்து வண்டி நிக்கும் ஆமா பஸ்ஸாட்னா வண்டி தான் இருக்கு தேவட பையா பஸ்ஸாட்ல வண்டி தான் நிக்கும் அப்புறம் என்ன கொண்டு போய் மாட்டு வண்டி கட்ட வண்டியா நிக்கும் பஸ் தான் நிக்கும் அதுல பஸ்ஸாட்ல ஏன் கார்ல நிக்காதா காருக்குள்ள அனுமதி இல்லடா உள்ள போலாம் வரலாம் நிக்காது ஏன் நிக்காது ஏன் இப்போ நீங்க நிறுத்தி பாரு 1 மணி நேரம் போலீஸ்காரன் வந்து லட்டு தட்டு தட்டுருவான் அடிச்சு விட்டுருவானா லட்டு சுட்டுருவான் சிலேபி சுட்டுருவான் சரி அந்த கர்மாந்திரமா என்னடி டவுன் பாஜினு பேர் வச்சா ஆ, ஆம்பளை எல்லாம் முன்னாடி யாரு நான் காடிக்கு நிப்பான் அம்மாட்டு வந்து ஏறுவான் ஏன் பஸ்லம்மா முன்னாடி படிக்கட்டுல ஓத்தா தாலி அது திருக்காட்சியில் வைக்க தாலி ஆறக்கூடாதம்மா ஏன் கவுத்தாரத்துக்கு தாலி உரிக்கணும் இருக்கிற விலைவாசியில என்ன நினைச்சுக்கிறேன் தாலியை போறதுறாங்க கல்வெட்டு நீ மாடு கல்வெட்டு முன்னாடி ஏறுங்கிற என்ன முன்னாடி படிக்கட்டுல ஓ முன்படி வாசப்படில அப்படி சொல்லல கண்டா குறுக்கு போட்ட கல்வெட்டு பையன் பெண்கள் எல்லாம் பின்னாடி யாரு ஆமா குடிச்சிட்டு காட்டுவாளும் பின்னாடி வாசி படிமா அப்படி சொல்லாண்டா பின்னாடி கொண்டாங்க என்ன ஆமா நான் கொண்டா உம்மா இருக்குது அப்புறம் என் வாயில வந்து கிளப்பாத ஓ இந்த நச்சு முடிப்பேர் அப்புறம் ஆம்பளை எல்லாம் என்னடா சொல்லி தொலை பொம்பளை எல்லாம் பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு யாருன்னு ஒண்ணே எட்டி 2 மூடி ஆமா காட்டுக்கு நீ போல பொண்ணோடு புரியா புரியாது இன்னும் 2 முடி மொட்டை நீ பண்ற கம்மியா மேல கம்பிடா அது மாதிரி சொல்லணும் நீ இத கட்ட தப்புனு கீழ வந்துருமா கம்பிய புடியா கல்வெட்டு கம்பிய புடின்னு சொல்லுவாங்க எட்டி கம்பிய புடி அப்படின்னு சொல்லுவாரு சரி சொன்ன உடனே இப்ப நீ யாரு பேசஞ்சர் ஓ பேசிங்க சார் நீ பேர் ஆள் இல்ல நீ பயனாளி பஸ்ல ஏறிக்கிற நான் கண்டக்டர் ஐயோ கண்டாகிட்டா நீ இல்ல கண்டக்டர் இல்ல எயிட்க்கு வைத்தியம் பாக்குறோம் நீ கண்டாகிட்டு இல்லையா கண்டக்டர் கண்டக்டர் விசில் அந்த மாதிரி அடிப்பான் அப்பப்பா அடிப்பியா என்ன அடிப்பேன் விசில் விசில் அடிப்பா இப்ப இங்க வா ஐயோ கிட்டே வரணும் ஐயோ இப்ப நீ எங்க நிக்கிற தெரியுமா ரோட்ல உங்க புர்ற நடு பஸ்ல நிக்கிற நடு பஸ்ஸா இது ஆமா என்னடா சிமெண்ட் ரோட்ல விட்டு நடு பஸ்லங்கற ஏய் பஸ் மாறி பஸ் மாதிரி நினைச்சுக்க சரி எட்டி 2 முடிய கம்பியா புடிமா நீங்க எட்டி புடி இந்த கேள பாக்குறேன் மேல மேல 2 கம்பி புடியா எவ்வளவு இருக்கு நினைச்சுக்கமா இப்படி புடிச்சின்னு இல்ல இப்ப இது பஸ் கம்பி சரி 2 புடிச்சு நிக்கிறா சரி இப்ப நான் கண்டக்டர் போல ரைட் டிக்கெட் 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 டிக்கெட்
டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஏய் ஓ என்ன பண்றப்ப நீனு? இல்ல கண்ட்ராக்டர் மினி பஸ் கண்ட்ராக்டர் 10-15 நாளா வீட்டுக்கு போக மாட்டாரு. சரி இந்த மாதிரி பொம்பளை பார்த்து இருக்கிற சூடு போற அப்படியே தெரிஞ்சுடுவாரு. அப்ப பஸ்ல போற பொண்ணுகிட்ட கம்பியை பிடிச்சி நிற்பாங்க. அவன் எவுத்த பார்த்தாலும் முத்தம் கொடுக்க வரைக்கும் கம்பியை விடாத அவங்க காட்டி நிற்பாங்க. டிரைவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவான். அப்பப்ப பிள்ளைகளை காலை வச்சு எடுன்னு அவன் டப்புனு வச்ச நேரத்துக்கு போய் ஒரு முத்தான். இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் அடுத்துட்டு அரிப்பதுக்கு இருக்கா பாரு வாசிக்கான். ஆலமரமா பொறம்போக்கு புளியா மரமா அங்காளி இல்லாதோ பங்காளி இல்லாதோ சொந்த பந்தம் இல்லாத அம்மா பேச்சா அம்மா வீட்டுல வச்சிருக்கான். அம்மா நீட்டா மீசடா மீச மீசா மொட்டை இந்த மொத்தத்துல அம்மா நீட்டுக்குன்னா என்னமா நீ பண்ற அப்படின்னு நினைச்சிட்டான். விளக்க மாதிரி இருந்தா அவனை சாத்து பொண்ணு வச்சா இங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் பூரா என் ஆளு அவன் மினி பஸ்ஸுங்கிற நீ சர்வீஸுங்கிற என்ன டவுன் பஸ்ஸின் பேர் வேணாம். நாயக் ஜமால் வந்தாங்க. இந்த பிரி பஸ் விடுறாங்கன்னு இந்த கேள்விதான். ஐஸ்வர்யான்னு பேர் வைக்காத. ஏன் அவன் யாராவது எழுத்து விட்டு திண்ணை பசங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான். பாப்பா பட்டா தூங்குற வாடி ஐஸ்வர்யா நீதானே சொன்ன ஐஸ்வர்யோ. ஆம்பளைக்கு எப்படி இருக்கு? ஆமா இந்த மொத்தத்துல இருக்க அம்மா நீட்ல இருக்க மீசா மீசா ஏன்டா கொஞ்சம் சாரை சாத்தி வச்சு கொஞ்சம் புடுங்க மாடா கறி தெரியுமா அந்த மீசா இந்த பொண்ணு இந்த அம்மா முடி நீட்டா வச்சிருந்து சூத்தோட அதை அறுத்து கொண்டை போட்டு விட்டு அவன் மீசை ஜெயிச்சாமல் என்னாட்டுல ஒரு பாய் ஒண்ணு ஆடு போடுறான். ஓ பாய் பாய் ஆட்டு வாழ அறுத்து மீசை கட்டிருக்காமா. ஓ அப்ப இது மாதிரி இல்லையா? தெரியுமா யாரையா வெள்ளக்காரனுக்கு போடணுமா? அப்படியாடா எனக்கு தெரியல. அம்மா வேலைக்காரனை வச்சுதான் அவன் ஆத்தா எங்க இருக்கா? நீ எங்க இருக்கா? அவன் ஆத்தா எங்க இருக்கா? அந்த ஆத்தா விடிய 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 எல்லாருக்கும் போட்டு அடிச்சுக்காங்க மூணியும். என்ன மூணி மூட்டை ஆச்சுன்னு அப்படியே அவன் கண்ணு கால் எங்க போகுது பாரு. ஏன்டா கண்ணாடி 3 மக்களை கட்டல உனக்கு சிந்தரன் அங்கேயேதான் போகுது. நீ மொட்டை மொட்டை மூணி முடிச்சு அடிக்கிறான்டா நான் என்ன கண்டான். ஏண்டா 3 ஒண்ணு படுக்க போட்டு அடிக்கிறா 2 நிமிஷம் அடிக்கல. அப்படி சொல்லணும். உன்னை படுக்க போட்டு அடிக்கிறா 2 நிமிஷம் போட்டு அடிக்கிறான்னு சொல்லிருக்கணும். மொட்டை 3 அடிக்கிறான்னா ஆமா அப்புறம் ஒரு மத்தாலத்தை படுத்துக்குன்னு அடிக்கிறான். பொண்ணா படுத்த பிள்ளை அடிக்காரா பாவனது பொண்ணா பொண்ணு அடிக்காரா நீ வா பட்டு பொண்ணு அடிச்சா எப்படி சும்மா வந்து மாட்டேங்க. ஏன் பட்டு பொண்ணு அடிக்கிற? போட்டு ஒரு அடி அடிக்காதுங்கிறான் அந்த அக்கா காரி. ஏன் கோடாலி இருந்தா அந்த அக்காட்ட கோடாலி இருந்தா இருக்கும் ரெண்டா போலேங்க. சரி மாதத்தை வாடி வாடி வணக்கம் 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 தலகளுக்கு அழகு பலவர்க்கு யாவங்களுக்கு அழகு ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை புள்ள ஆமா ஒரு பொண்ணா பத்தவ பெரியவரை கண்டால் கையை காட்ட வேண்டும். ஓ பெரியாரை கண்டா கையை காட்டணும். பிரிப்பை விட்டாங்கப்பா. பிரிப்பை விட்டாங்க. நான் எதை சொல்றேன் நீ எதை சொல்ற? அந்த ரோட்டு மேல ஓட்டு பெரியார் பெரியாரடா கண்காட்டி பெரியோர்கள் பெரியோர்கள். அதனால வணக்கம் அம்மா. வணக்கம். நான் யாரு? என்னத்த குருவன். என் கணவன் பேர் என்ன? என் பேர் என்ன? அறிந்தவளா தெரிந்தவளா புரிந்தவளா எப்பயாவது காட்டினியா? ஓ காட்டி போறோம் பேரு உலகத்தை சொல்லி காட்டினான்னு தெரியும். விமான மோச்சா தேத்தானா என்னத்த பாக்குறேங்க? இது அங்க பாருன்னா நான் அங்கதானே பார்க்க சொன்னேன். இங்கேயா பார்க்க சொன்னேன்? நீ கையை தூக்கி பாரு என்ன நான் பார்த்துட்டான். என்னமோ மாரியாத்தா தாயே நீ திறந்துக்கணும் நிக்கிறியோ? என்னத்த திறந்து நிற்கிறேன்?
என்னடா அந்த ஊர்ல என்ன உதவும் வைக்க போறியா என்ன? நீதான் சொல்ற கண்ணடா கண்ணா, நீ அப்படி சொல்ல திறந்து நிற்கிறியோ அப்படின்னா இந்த மாதிரி அழிஞ்சு பழஞ்சோரா போறானே. சித்திரை மாதத்துல அடிக்கிற வெயிலுக்கு தயிர் ஊற்றி சாப்பிடணும், அருமையா இருக்கும். பழஞ்சோத்துக்கு என்னது பழஞ்சோத்துக்கா நான் குண்டான்ல அள்ளியாந்து வைக்கிறேன்னு சொன்னா அப்படி நீதான் சொன்ன அழிஞ்சு பழஞ்சோரா கூடாதுன்னு. இந்த மாதிரி அவதூறா பேசுறானே. இவன் பாடைய 10 வருஷம் போடுமா? நான் போன் பண்ணி என் பொண்டாட்டி பேசி சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே. என்னது இப்ப எல்லாம் குடிகாரன் ஆயிட்டானுவான். அதனால கோட்டை குடிச்சிட்டு பாடி கீழே போட்டு பழையத்துவானுவான். அதனால சொர்க்கராத வாங்கி எனக்கு கொண்டு சுடுகாட்டில் கொண்டு வச்சுட்டான். ஊர் என்ன ஊரு? முடப்பள்ளி. அங்க இருக்கு 28 ரூபா இரும்பு விற்குன்னு சொல்லி அந்த பொணத்தை தூக்குற வண்டியில இரும்பு எல்லாம் கட் பண்ணி எடுத்து போய் வித்துட்டான வா ஊர்ல. சரி, எந்த பொணத்தை தூக்குற வண்டி வா ஊர்ல இருக்கு? முடப்பில்ல தான் இல்ல, பண்ருட்டி உள்ளமா இல்ல, பண்ருட்டில இல்லனால திருவதியில கூடமா இல்ல. ஆட்டாத ஆட்டாத 4 கருவாட்டை தான் உன் காலில் கட்டி விட்டுருணும். நாய் தப்புன்னு எடுத்து போகும். யாரு என்ன முன்னாடி மண்டே மாட்டாடியா? நாய் கருவாட்டி என்ன மண்டே போட்டாடியா? அதெல்லாம் விடு. என் அழகான தோற்றப்பட்ட நாடு 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 ரத்தினாபுரி மண்டலம். ரத்தினாபுரி மண்டலம். அப்பா ரத்தினாபுரி மண்டலத்தை நீதியோடும் செல்வதற்கு நீதித்தாவ ஆட்சி புரிந்து வராரு. என் வீட்டுக்காரு, என் மாமா, என் மணாளா, என் கணவா, என் அத்தா ஓழாங்கம்ப ஓழாங்கம்மா ஓழாங்கம்ப மொட்டை கம்பு விவசாய கம்பு இல்ல. அது மாதிரி இது ஒரு கம்பு. இது பாண்டிச்சேரியில தான் கிடைக்கும், இங்க கிடைக்காது. ஓ, அந்த கம்பி எங்கடா விளையும்? அது பாண்டிச்சேரி தென்னை மரத்துக்கு மேல விளையும். தென்னை மரத்துக்கு வேடாம. ஆமா, அங்கதான் நின்னுக்கிற 6 மாசம். தேங்க தேங்க. பரவாயில்ல. ஏன் மண் எடுக்குதியா? ஏவடியா பையா வந்ததுல இருந்து என்ன பாடுபடுத்துறான். பண்ருட்டி பாய்கிட்ட போய் இந்த தாயா 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 ஐயோ ஐயோ வேணா அம்மா கீழே போட்டுறியம்மா. பண்ருட்டி பாய்கிட்டு போய் என்ன பண்றோம்? அம்மா வேணா தாயா கீழே போட்டு ஏதோ வாய் சின்ன பிள்ளை அறியா தவறு செஞ்சான். லம்புற கொஞ்சம் விட மாட்டேதே. ஒரு கடைக்கான வேலை தீர்த்தான். 2வது கடைக்கான ஜமாவுக்கு வந்திருக்கா. இந்த மண்ணு சரி, இந்த மண்ணை நான் கீழே போடலாம். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் சொல்லு, நான் செஞ்சிடறேன். சித்திரை 30 ராத்திரி நீ கூத்தாடுறல்ல, எவ்வளவு உனக்கு சம்பளம்? 1500 ரூபா. 1500 ரூபாய். 2000 ரூபா. 30 நாளைக்கு எவ்வளோ? 1800 ரூபா. 30 நாளைக்கு எவ்வளோ கண்பாட்டி? 2000 வச்சுக்க 60000. ஆமா, 60000 அப்படி இப்படி ஒரு 500 ரூபாய தள்ளிக்கு. 30,000த்துல 500 ரூபாய தள்ளிக்கு பாவம் மூணியம் பார்த்து. ஆமா, மீது 59,500 ரூபாய். 500 ரூபாய் என்கிட்ட நீ கொடுத்தினா இந்த மண்ணை கீழே போடுவேன். இல்லனா இங்க இருந்து பண்ருட்டி பாய்கிட்ட போவேன். உளுந்துருப்பட்ட பாய்கிட்ட போவேன். ஆய்பேட்டை என் கோயிலை எடுத்து போய் வச்சு ஆணி வச்சு அடிச்சு போனா ஆம்பளை பார்க்கறது செய்து உன் காலில் ஒரு ஆணி உன் மண்டில ஒரு ஆணி வச்சு அடிச்சு கொஞ்சம் வேலையை தீர்த்துருவேன். நான் சம்பளத்தை தரியா இல்லையா? இது வரணும் ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லக்கூடாது. நான் கோயில் வச்சு கும்பிடுத்துனேன். ஓ, பாவம் மூணியம் பார்த்தா அந்த 500 ரூபா தலைன பாரு. அதையும் சேர்த்து 60,000 உன் புட்டியில உண்டி உண்டி உண்டியில போட்டுறான். உண்டியில போடுறேன்னு சொல்றான் கண்மாட்டி. அந்த கீழே இருக்கு பாரு, அந்த மாதிரி அங்க ஒரு கோயில் இருக்கு பாரு உண்டி, அந்த உண்டியில போட்டுறான். உண்டிதான் வா கொலைச்சான், அது கீழே போட்டு அம்மா. நான் இந்த இடத்த விட்டு போற வரைக்கும் இந்த மண்ணு என்கிட்ட இருக்கட்டும். அம்மா சும்மா சொல்றது நினைக்காரா? ஒரு கிழவா மதிமோனும் மோகனும் சாப்பாடு கொடுத்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போய் வரும். ஆய்ப்பாட்டுக்கு கோயில் அந்த கோயிலை கட்டுறவங்க இந்த ஊர்ல இருக்காங்க. கன்னியாசமூர்த்தின்னு பேரு அவருக்கு. அவர்தான் செத்துருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க மகன் ராஜா ரஜினி அவங்க தான் அந்த காளி சிலையை என்கிட்ட வந்து கட்டி கொடுத்தாங்க. அப்படியா? நம்ம புள்ள அவங்க எல்லாம் வந்து நான் இட்டு போய் கோயில் கட்டக்குள்ள அவங்களையும் அவங்க புள்ள இப்ப ராஜா ரஜினி இருப்பான்னு நினைக்கிறேன்.
சரி விடு ஏமா கீழே போட்டு ஏமா வேணாம் அதான் அப்படி இருந்தாலும் கட்டாமல் வளர்த்தை இதையாலும் நேர்மையாலும் வளர்த்தோடாலே பாதாபி ஓ வாதாபி ஆமா ஆஹா பாதாபி யலாபி பாதாபி யலாபி. விளக்குடைய இந்த அசுரலே மூத்தவராக இருக்கக்கூடிய கூடிய. பாதாபி சூரலுக்கு பாதாபி. வாழ்க்கை துணையா இருக்கக்கூடிய கூடிய. கற்பில் சேர்மணி சேர்மணி. விளக்கம் சந்திரபதி பட்டாதிரி அகலிகை சந்திரபதி ஓ சந்திரபதி இப்படி அவங்களுக்கு நிகரானவனா ஆஹா. என் பேர் இருக்க காமவல்லி கொண்டை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டான் இந்த மாதிரி பேரா தான் இருக்குன்னு ஏண்டா, அம்மா பேரை பாத்தீங்கன்னா என்ன என்ன பேரு பேரு காமவல்லி. காமோலி உன் பொட்டாட்டி பேர் வச்சிருக்கா. என்ன பேரு உன் பொட்டாட்டி பேரு மங்கினி. அங்கினி உன் மோவ பேரு கிங்கினி. யா ஆ. ஓசிக்காரன் கூட இந்த மாதிரி பேர் வைக்க மாட்டான் என்ன அங்க பாக்குறா யா என்னாச்சா பார்க்க 16,000 கண்ணு வந்துட்ட இவன யாரா தக்க 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 தக்கன்னு என்ஜாய் மாதிரி பண்றான் பாரு ஏண்டி, என் நொல்லே பொண்டாட்டி. இந்த நலுவைக்கு போவாங்க பாரு, தட்டு கொடுக்குறாங்கப்பா. அப்பெல்லாம் எந்த காலத்துல என்ன கொடுத்தாங்க? இல்ல நலுவைக்கு போவாங்க, பூரா பிரியாணி சோறு போடுறாங்க, தட்டு பேர் தட்டு கொடுக்குறாங்கன்னு. அம்மா இது மாதிரி கொண்டை கட்டின்னு போவாங்க. ஓஹோ போனோட பிரியாணி சோறு வடாப்புல தானே சாப்பிட்டு ஆச்சு வரும்போது ஒண்ணு பூ கொடுப்பாங்க தட்டுல வச்சு. அந்த பூ எடுத்து அந்த கொண்டையில வச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது எப்படி அவங்க கொண்டையே அவனையும் பாத்தியா? ஆமாண்டா எப்படியே கலக்குது ஆனா கொண்டை இருக்கு பத்தி தவல்ல ஓட்ட இருக்கு பாரு இந்த கண்ணுவெட்டி ஏதோ இந்த கண்ணுவெட்டி அக்கா ஏண்டி அக்கா காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கா கொண்டையில ஓட்டம் இருக்குங்களாம்பா அவரு கூட தெரிஞ்சிருக்கு அவரு ஆமா ஆமான்னு தருப்பாரு அப்படி இருந்தாலும் காமவல்ல அறிந்தாய் அருந்தி என் நடைமுறை என்ன என்ன என் கணவனை நான் எப்படி துதிக்கிறேன் என் மாமனார் மாமனாரை எப்படி நான் மடிச்சு நடக்கிறேன் அடி. இந்த பூமி நல்லதையும் தாங்குது ஆமா கெட்டதையும் தாங்குது கெட்டதையும் தாங்குது நல்லவனையும் தாங்குது ஆமா கெட்டவனையும் தாங்குது தாங்குது அசுத்தத்தையும் தாங்குது தாங்குது இன்பத்தையும் தாங்குது தாங்குது எவ்வளோ சகிப்பு தன்மை விடுது இந்த பூமி பொறுமை பொறுத்து பூமாதேவி இந்த பூமியில நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு பேர் எடுக்கூடாது அப்படி என்ன எடுக்கணும் நம்ம பூமியில பிறந்தா நம்ம செத்தாலும் பேரு சொல்ற அளவுக்கு நடக்க வேண்டும் ஓ செத்தாலும் ஆமா நம்ம பேரை சொல்ல ஆனா வேண்டும் பிறந்தால் அறிவு இருக்கணும் அறிவு இருக்க வேண்டும் பொண்ணா பிறந்தா புத்தி இருக்கணும் ஆனா பிறந்தா அடங்கி வாழ வேண்டும் ஆனா பிறந்தவங்க ஆணவத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பேர் வராது ஆமா ஒரு பெண்ணு எந்த தன் நடக்கத்தோடு இருந்தாலும் ஒரு இமி தவறிவிட்டா பல பேர் உண்டு பொம்பளைக்கு உண்மைதான் அது போல தன் அறிவோடு இருக்க வேண்டும் பொண்ணா பிறந்துட்டா தாய் தந்தைக்கு அடங்கி மல்லியத்தின் கிடக்கு ஆமா நான் மல்லியாத்தையும் கிடக்குறேன் எழுத்த கிடந்தா உனக்கு என்னடா பாக்கிறதுக்கு அழகா இருக்க வேணாம் வேற அது அப்படி ஆனா மகள இருக்குதுமா ஒண்ணுதா என்னதா ஏய் என்னது எனக்கு மகளம் டாலர் மகள இருக்கேன்றான் ஆரத்துல இத்தான் சொல்லுல நீனு அத்தை தான் சொல்றான் அத்தையோட கண்மேட்டி ஓத்தால அத்தை அதான்
ஐயோ என்னடா மேல 2 ஆடுது. ஆமா நான் பாடி போடாத வந்து தன்மாட்டம் ஆடும் ஓடி ஆடு. வாங்கிட்ட கண்வேட்டி பாட்டும் மேல 2 ஆடுது கிடையாது தோடு 2 ஆடுன்னு சொன்னாங்க கண்வேட்டி உன்கிட்ட வழி கிடையாது. ஒரு நைட்டுக்கு 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நீ போத அதோட நிறுத்து. அப்படி என்னடி அம்மா கதையை தோட்ட கதையை தோட்ட லைட் மாத்துங்கனால தான் எங்கே நின்றுட்டு தான் விட்டான். அதையா பாரு தூக்குது பாரு என்னது ரயில் சத்தம் அதே மாதிரி ஒன்று தூக்கிட்டு போகுது. அதை ஓட்டுறது எப்போ தான் ஓட்டுறான். ஐயோ உங்க அப்பாவா உங்க அப்பா எங்க ஓட்டல இன்னும் என்னது எங்க ஓட்டல ரயில் ஓட்டல அண்ணா ரயில் ஓட்ட போயிருக்காரு. அப்படி எல்லாரும் மதிச்சு வந்து தனி பரு தடுத்து மாத்தா ஒரு கையில பிடித்து கல்யாணம் பண்ண போய் மாமனார் மாமியார மதிச்சு பரவாயில்ல இன்னார் விட்டு பொண்ணு இன்னார் விட்டு மருமவன் நடக்கத்தோட இருக்கா பெற்றாலும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஒரு மருமவளையும் பெற்று எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேர் எடுக்க வேண்டும். ஆம்பளை பிறந்தாலும் பொம்பளை பிறந்தாலும் ஒரு மரத்தை நட்டு வைக்கணும். ஒரு மரத்தை நட்டு வைப்பாங்க அவங்க செத்துருவாங்க. அந்த மரம் ஆழ மரம் அரச மரம் சாகாது. பரவாயில்லடா இந்த வீராசாமி உன் பேர் என்ன? இந்த சிவா வச்ச மரம்டா இது சிவா வச்ச மரம்டா. அந்த மரம் சாஞ்சி அடியோட மக்கி மண்ணா போனாலும் அந்த மரம் எல்லாத்துக்கும் பயன்படும். ஆமா 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 ஒரு சேர் செஞ்சு போடுவாங்க. மரம் இன்னார் வச்ச மரம் ஊந்துது அதுல சேர் வச்சு போட்டோம்டா இது அந்த சிவா வச்ச மரம் அப்படின்னு பேர் எடுக்கணும். என்ன பேர் எடுத்திருக்க இது வரைக்கும்? என்ன பேர் எடுத்திருக்க? ஏகப்பட்ட பேர் எடுத்து ஊடா நுழைஞ்ச பேர் தான் எடுத்திருக்க. ஒரு வீடு கூட விடாதான் அடிவாங்க அது வேலைஞ்ச. இந்த ஊர்ல கேட்டாங்களா வீடு விடா நுழைஞ்சதுலாம் அதான் லவோடு தண்ணி சாப்பிட்டா இவனுக்கு பித்து கொண்டுடும். எங்க பூந்து வாங்கினாலும் வாங்கினாதான் இவன் தூம்பான். அந்த பேர் எடுத்து வச்சிட்ட பரவாயில்ல. அந்த மாரி வாங்கின கொடுத்தா 3 நாளா என்ன பண்றதுன்னு தெரியல முடிச்சுன்னுக்குறான். இன்னும் 4 நாளைக்கு என்ன பண்ண போறியோ ஒண்ணும் இல்லாத வாங்கி வச்சிருப்ப ஸ்டாக்ல. இல்ல அதெல்லாம் கிடையாது. அதுல எப்ப காலையில போச்சு கல்ல மோட்ல இருந்து எப்ப விடியுதோ அன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. ஏன் என்னாச்சு? எப்பதான் என்னடா இது? என்னது இது? இது நீ கேக்குறத பார்த்தா நான் என்னமா கையென்மா அழுகி போய் தோங்கறாளே சொல்றான். ஐயோ என்னடா செவப்பா இருக்கு? கவர் கட்டி எதுக்கு? குடி கூடாதுன்னு கவர் கட்டிடுறா. குடிக்க கூடாதுன்னு யார் கட்டுறது? சின்ன தடவை தர இங்க வா. நீ ஆம்பளையா போட்ட மாதிரியா? எப்படி வேணாலும் வச்சுக்கேன் வாயத்துக்கு. அதுவும் மண்டல வச்சா முந்து போடுறோமா? அது தான் 3 நாளா பேசி கவர் எதுக்கு கட்டிருக்க? கையில எதுக்காக கட்டிருக்க? குடிக்கிறதுக்கு. இதுக்கு முன்ன எதால நீ குடிச்ச? வாயால. வாயில தானே குடிச்ச? ஆமா. வாயில கட்டிருக்க நீ கவரு? இல்லையா? கயிற்று தான் இங்கதான் கட்டிருக்க. ஆமா. இதுக்கு வாய்க்கு நாளை சம்மந்த நீ மாட்டு கூடுற. இது தெரியாத ரொம்ப நாள் விட்டுனானா? ஆனா குடிப்பேன். மறுநாள் இருக்க மாட்டேன். இந்த கையால் தானே கட்டிருக்க. அந்த கையால் எடுத்து குடியா. ஓஹோ. குடிப்பேன். மறுநாள் இருந்து ஒழிச்ச பக்கம் போக மாட்டேன். ஏன் என்ன நீ சொல்றது எனக்கு புரியலையா? வீர கோயில கட்டுறது வீரன் மூஞ்ச தூக்கி எடுத்து போடுவான். பத்தர தனபால இவளே குடிக்குன்னு சொல்றா. ஆனா குடிப்பா மறுநாள் நீ ஒழிச்சாக்கு போக மாட்டான். ஆமா அவன் கும்பிட்ற மயான காலிக்கு உன்னை பழியனுக்கு கூப்பிடுறான். மேனு காலிக்கு கூப்பிடுறா வேணா தாயே. அப்படி அப்படி அவரை கூடி 2 புள்ளைய என் புள்ள பேருண்டா தம்பி. அப்படியாப்பட்ட நாட்டுல ஒரே ஒரு பையன் கூட இது வரைக்கும் வச்சிருக்க மாட்டான் பேரு. பேர்பட்ட பேரு என்ன பேரு? 2 ஆம்பளை புள்ள பேரு. பொண்ணு யமசித்து. யமசூத்திரல கண்மேட்டி. யமன் சித்தி. பொண்ணு அக்னி சித்து. 2 புள்ளியோ என் புள்ள கண்ணே ஒடியாங்கடா சாப்பிடுன்னா போதும். ஒடியாவது சுண்ணாம்பு பானையில விட்டு வாரி இழுப்பிக்கும் வாயில. அது பத்துரா சோத்து பானையில கைய விடுறா சுண்ணாம்பு பானைன்றாங்களா? ஆமா அது இந்த தேவடியா பேசுறதுதான். சோறு வெள்ளையா இருக்கு. சோறு வெள்ளையா இருக்கு. ஆமா சுண்ணாம்பு வெள்ளையா இருக்கு. சுண்ணாம்பு தான் சோறுன்னு தின்னுட்டு அப்புறம் நாக்க தக்க மட்டும் நாக்கு போடாது. அது மாதிரி ஒரு நாக்கு அவ்வளோ தெம்பா வளர்த்துருக்குற. பரவாயில்ல. அப்படி அக்னி சித்து யமசித்து 2 ஆம்பளை பிள்ளை பெற்றெடுத்து குறைபாடுலாம் இருக்கேப்பா. அப்படி இருந்தாலும் என் மதியாக வீட்டுக்காரு ஏன் அழைத்தாரு? எதற்காக அழைத்தாரு? சமாச்சாரம் ஒன்றும் புரியல. சாமிக்கு சபைக்கு நாடக ஆசாரத்துக்கு உமக்கு வணக்கம். எங்க வீட்டுக்காரர் தான் வந்து சொல்லுவோடு. உங்க தேவி காமவல்லி எப்ப பார்த்தா நீ சொல்லி வரீங்க மாட்டாங்க. உங்க தேவி ஆரோச்சல் அதங்க அக்கால
நான் பரிசு கேட்டாடா திருப்புமா திருப்பு அப்படிதான். ஏன்டா ஐயா பௌத்தச்ச கொட்டினா நீ வாழ மாட்டாடா. நான் வாழ வைக்கிறதுல என்னைக்கு தாயாரா புயல் வந்து அதுல இருந்து வாழ மாட்டேன் வைக்கிறதுல ஊரா வந்து சவுக்கு தான் வைக்கிறது. ஆமா இப்ப நான் என்ன சொன்ன நீ என்ன சொல்லுற? வாழ மாட்டேன்றியா? தாய் என் பௌத்தச்ச கொட்டினா நீ வாழவே மாட்ட. ஓ வேணாம்மா தாயே நான் வாழ மாட்டேன் நீ வாழ வைக்க நான் சொன்னேன் நானு. இல்ல வேணாம். ஏய் என் வீட்டுக்காரரு மூஞ்சி எடுத்து என்னமாடா இருக்கு? உன் வீட்டுக்காரர் மூஞ்சி வடக்கு இருக்கு, உன் வீட்டுக்காரர் சூத்து தெக்க இருக்கு. நீ கேட்டுத்தான் நான் சொன்னா மாரியாத்தா தாயி இவன் நல்ல கதையா போவானோ? நான் மூஞ்சி ஆம்பளா மூஞ்சி சிரிப்பா இருக்கா இல்ல எதுவும் கோபமா இருக்காரா? கோபமா இருந்தா இங்கேருந்து நம்ம சிரிச்சபடியா போய் தட்டி துணி கொடுத்து அது இதுன்னு தேட்டு மாத்தலாம். சரி அப்படி இப்படி நான் அதுக்காக கேட்கறேன். ஏன்டா அவர் இந்த பக்கம் உட்காந்தா இந்த பக்கம் தான் சூத்து இருக்கும், அப்புறம் எந்த பக்கம் இருக்கும்? கேட்டாலும் சொன்னாங்க. அட கொஞ்சம் சிஞ்சா தாலி அரைக்க என்ன வாழ்வு மண்டு வாக்குத்தனாதா ஒரு சமாச்சாரமாச்சு. என்ன சமாச்சாரம்? சொன்னார் போய்வார்கள் என்று உரைப்பாக கூறுவார் என்று உள்ளாத்திர தயக்கத்தோடு இன்றைய தரத்திலே
போடு. தேவர்களை சிறைபிடிக்க போறோம். யாரு? தேவர்களை. தேவா! யாராலையும் முடியாது ஐயா. அவங்க சாபை தேடிதான் அழைச்சின்னு வந்திருக்காங்க ஐயா. நமக்கு தேவரால என்ன நம்மளுக்கு பகமே உண்டு. நம்ம நாட்டுல எல்லா குறைகளும் எல்லா ஐஸ்வர்யமும் நம்ம நாட்டுல உண்டு. அதனால தேவரையா சிறப்பிடிக்க போறோம். வேணாம் ஐயா, நம்ம வீட்டு வேலையை பாருங்க.
இதுக்கப்புறம் எனக்கு சம்பளமே வேணாண்டா. ஏண்டா? இதே மாதிரி தினைக்கும் நாடகம் வச்சு இதே மாதிரி சோரவாசகாரனா வந்தா சோரவாசா தனியா விடக்கூடாது. அவங்க பொண்டாட்டியும் விடணும். அவங்க பொண்டாட்டி விட்டு இந்த மாதிரி அடிக்கணும். அடிக்கிற நேரத்துல அவங்க பொண்டாட்டி நீ வந்து கட்டி பிடிக்கணும். அப்படியே பிடித்திருந்தால் எனக்கு அட்வான்ஸும் வேண்டாம், சம்பளமும் வேண்டாம். இவன் குடும்பத்தை புடிச்சுட்டா இவன் பின்னாடி அடிக்கிறான். எனக்கு வேணும் வேணும் எனக்கு வேணும். வீட்டுல இருக்க கருப்பி ஓ கருப்பி அதான் பவுட்டுக்கா பேசிக்கிறான். அங்கதான் செவத்துல அப்படி வாங்குடி வாங்கு. நான் குத்துக்கல அவனுக்கு பொண்டாட்டி அடிக்காதுன்னு சொல்லிடா. உன் பொண்டாட்டி அடிக்காதுங்க சொல்லிட்டான். அது கட்டியா அது காலையில எனக்கு அது வகையுடன் இருக்க போகும். அது வந்தாங்க ஒரு வந்த வடிவத்த போது நல்ல லட்சணத்தினாலே இது இமாம்பட்டியுடைய இறகு. அப்ப நீங்க வீட்டுக்காரன் நீ கேட்டீங்க. ஆமா உன் பொண்டாட்டி செவனே நின்னுங்கறா. என் பொண்டாட்டி என்ன இப்ப வேடு விஷயம் வந்திருக்கா. அதனால இம்மா என்ன தவிசாடா ஓ என்ன பண்ணா உனக்கு என்ன பண்ணாலும் உன் கையில சூடு சோதனை இருக்காது. என்ன பண்ணா உன் கொண்டில என்ன வருவா மாதிரி பச்சை தேவையா மாதிரி நிக்கிற அப்படியே. ஐயோ நீனா ஆம்பள பைய நீனா நானும் நான் ஆம்பளன்னு அவனுக்கு குடும்பம் இந்த மாதிரி சொல்லுறியா நீ? அவன் சொல்றது நடக்க பறக்க இருக்கு. நான் சொல்றது வீட்டுக்காரனுக்கு நல்ல ஐடியா இருக்கா. அருமையான ஐடியா. அம்மா அடிச்சுக்க இந்த மாதிரி கீழ்த்தள்ள உள்ள மேலே ஏறி நின்னுங்க. எனக்கு வேலை இல்லாத இருக்கும். எனக்கும் கஷ்டம் இல்லாத இருக்கும். எதுக்கு உனக்கு ஒண்ணு கேட்டுக்கோ. தம்பி என்ன மாமா அண்ணா 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 தம்பியா இருந்தாலும் ஐயா நான் எதுக்காக சொல்றேன். நான் எதுக்கு தேவர சிறைப்பிடிக்க சொல்ல தெரியாதா? தேவா ஐயா
மூதாதி ஒரு நாடு இருந்தது தெரியுமா? இலங்காபுரி. தென்னிலங்கை. இலங்கை 7 கடலுக்கு நடு கடல்ல இலங்கை. அந்த இலங்காபுரி ஆண்டது ராவணேஸ்வரன். 20 கரம் பிடித்தவர். அந்த ராவணேஸ்வராகப்பட்டவரே சாதா ஒரு பெண்ணாகப்பட்டது சீதாதேவி. அந்த சீதையை கொண்டாந்து அசோகவனத்துல வச்சார். எவ்வளோ தூதுகள் சத்தியெல்லாம் விட்டு பார்த்தா ராமபிரான். அந்த ராமபிரான் விட்ட சத்தியெல்லாம் அவன் காது வாங்கல, ஏற்கல. ராமபிரான் படையெடுத்தார். ராவணேஸ்வரனுக்கு கையில அங்க ஈசனா, இலங்கைக்கு ராமணேஸ்வரன் கெடிலாதிபதி. தேவர்கள்லாம் கெடிலாதிபதி ராவணேஸ்வரன். அப்படி ராமபிரான் படையெடுத்து அந்த இலங்கைய 7 மதில் கோட்டையை இடிச்சார். மண்ணோடு மண்ணா மடிச்சாரு. ராவணனை கொன்னாரு. அவன் தம்பி கும்பகர்ணனை கொன்னாரு. அவனுடைய இந்திரசித்தை கொன்னான். எல்லாமே மாண்டு மடிஞ்சானோ. அவன் சேனையெல்லாம் மண்மேடாகி விட்டான். எல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த வழியில வந்தங்க நீங்க ஒரு கால் வழியில வந்து நீ ஒரு தூசி. நான் ஒரு தலை படிச்சேன். அந்த இலங்கை 10 தலை படிச்ச ராவணேஸ்வரன் அந்த கெதி ஆகி போச்சுனா நீ ஒரு தலை படிச்சவர் நீங்க. நானு உங்களுக்கு எக்கடி ஆகுமோ யாரால ஆபத்து வருமோ தெரியாது. அதனால முன்வினை பின்வினை இருக்கு. நம்ம முன்வினை இருக்காத பின்வினை அனுபவிக்காத நம்ம நாட்டுல ரத்னாபுரியில இருந்து நம்ம ஆடு நம்ம மக்களோடு மக்கள் நம்ம இருக்கோம். ஒரு சாவத்தடி தானா போடாது. ஒருளுக்கு விதி தானா ஊட்ட வரணும். ஐயோ நான் சாப்பிட்ற மருந்து குடிக்கிறது கவுரு எடுத்து வர்றது இது ஒருத்தர் இருக்கக்கூடாது. அதனால விதி நம்மள என்றைக்கு விட போறது இல்லை. நீனா போய் சாவாத தானா சாவத்து வீட்டுல இருக்கு. அடி பைத்தியக்காரி, ராவணன் யாரை கோரி வரத்தை பெற்றான்? அவன் எங்கே சென்றான்? ஈசனை குறித்து அறியாத தவத்தை செய்து படுகிழங்க மட்டும் என் இலங்கைக்கு வர வேண்டும். இலங்கைக்கு வந்து விட்டால் நான் கைலாயம் வருவது எப்போ? ஒன்று நான் துதி புரிவது எப்போ? நான் இலங்கைக்கு செல்வது எப்போ? அப்படி என்று ராவணனாகப்பட்டவன் வரம் பெறவில்லை. வரம் எப்படி பெற்றார்? என்னவா உலகத்திலே ஆயுதங்களாலேயோ கொடிமரம் செடிகளாலேயோ அழியாத வரத்தை பெற்றானே ராவணன். இந்த படுகிழங்கம் கைலாயமாக தென்னிலங்கைக்கு வந்துவிட்டால் நான் பூசையை செய்வேன். சதகோடி தேவர்களை வெற்றி பெறுவேன். அவன் புத்திக்கா போய் செய்தியை களவாடனா கிடையாது. ஒரு பெண்ணால் பேச்சை கேட்டான். அவன் தங்கை சூர்பனாக வார்த்தையை கேட்டான். சூர்பனாக வார்த்தையை கேட்டு செய்தியை கொண்டு வந்து தென்னிலங்கையிலே அசோகவனத்திலே வைத்திருந்தான். இவன் சிறைவிடத்தானே, சிறை கேட்டானே. அவன் ராமபிரான நேராக சென்று கேட்டான். அவன் நேராக சென்று கேட்டிருந்தான். என் குலத்தான் விட்டிருப்பான். அவன் தூது வைத்து கேட்டான். தூதுவன் யார் சென்றான்? உறங்கு போச்சு முந்தி முதல்ல. என்ன சொல்றாங்க? நீ வேற வட்டி கூட காய்ச்சி என்ன வழி. அவன் என்ன உரைத்தான்? முந்தைய முதலிலே ஒரு மனித நேரத்தில் மனிதனாக தூது செல்ல வேண்டும். ஒரு அனுமான் போனான். என் குலத்தான் விடுவானா? அனுமானை பார்த்தான். வானிலே நெருப்ப வைத்தான். எதற்கு? அந்த குரங்கு எரிஞ்சு சாவட்டன். அது என் குலத்தான் செய்தது. இலங்கை தானே எரிஞ்சது. இலங்கை எரிந்தால் என்னடி? அதை போல ராவணன் போல என்ன நினைக்க? நான் எப்படி வரத்தை பெற்றவன்? எப்படி? ஐயோ
பணியாசம் போடுறான் சூத்து ஏண்டா என் சூத்து ஒடுக்கா இருக்கா இந்த மனசு தேவதைகளுக்கு தேவதை கண்மேட்டி ஆக சொல்றாங்க தம்பி எனக்கு மட்ட மாமரம்மா எனக்கு மயிலையும் மண்டபம்மா இந்த மற்ற மரம் பட்டு போனா இந்த மயில் போய் எங்கனையோ பின்னாடி போறா இது என்ன பண்ண என்ன பிறங்க வச்சிருக்க தேவட மனம் இங்க இருந்து ஒரு குதி அங்க குதிக்கிறா நான் எங்க வேணா குதிப்பேன் என் சீரகத்தை கடிச்சவனே எனக்கு தெற்கே சிதம்பரம்மா ஆமா ஆமா எனக்கு தேரோடு மண்டபம்மா என்ன பண்ற ஒப்பேர் வைக்கிறேக்கா இங்க எட்டு பாடுறோம் சரி நீ எட்டு சொல்லி தொலையாண்டா ஏக்கா ஓ உன் குறையா தூக்கிக்கிட்டு என் குறைய தூக்கிக்கிட்டு நீ பண்ருட்டி கோட்டுக்கு போனாலுமே பண்ருட்டி கோட்டுக்கு அதான் கோர்ட்டுக்கு போனாலும் உன் குறையா தீப்பாரு இல்ல இந்த திருவதில என் குறைய தீர்ப்பார் இல்ல ஒன்னே குந்தி வச்சு என்னடா பண்ற ஏக்கா அப்பப்ப கிட்ட நெருங்கணும் ஏக்கா அப்பதான் ஒப்பேரி வரும் ஆ? நான் தோரம் பயிரையா நான் தோறாத பொன்னையா இந்த கல்யாண சான்றாம் குடிச்சவனே முளைக்காயா சாண்டா குடிக்கும் போது மிளகா தொட்டுக்கணும் ஏக்கா அது கொஞ்சம் உள்ளுக்கு போவாது என்ன தொட்டி புடிறானே என்ன தூர வச்சு பேசுறானே ஓ இரு அக்கா என்ன தொடக்கூடாது உன் ஜம்பு நீனா பணம் போட்டு வாங்கிருக்கா கெந்தக்கு ஏய் இது மாதிரி இளநு உங்க மாதிரி வச்சு சாப்பிடணும்டா ஏக்கா நீ சிரிக்கிறியா ஒப்பேர் வைக்கிறியாக்கா எட்டு கோட்டில் வச்சுருவா நீ சொல்லியாக்கா ஒப்பேர் சொல்லியாக்கா சொல்லி சொல்ல ஆ